வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐ மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு குயிக்காக பண்ணுற மாதிரி தான் ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் எல்லாமே இமீடியட்டாக நீங்கள் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸை நம்ம போட்ட உடனே நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நிறையா நம்ம யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கவும். பார்க்க போகிறோம் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஆர்எஸ்ஐன்றது வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து யார் வந்து உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ் பில்டர். இவர் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காரு. இது வந்துட்டு மொமெண்டம் ஆஸ்கிலேட்டர். ஓகேவா? இது வந்து என்னென்னா ட்ரெண்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இது வந்து 0 to 100 வரைக்கும் தான் அந்த ரேஞ்சு. இதில் வந்துட்டு 70க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓவர் பாட், அப்புறம் 30க்கு அந்த ரேஞ்சுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஓவர் சோல்டு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட்ஸு. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எந்த ட்ரெண்டில் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் அது போக நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணுன்றதையும் நம்ம இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் ப்ராக்கெட்டில் ஒரு 100 கீழே வந்துட்டு ஆவரேஜ் கெயின் வகுத்தல் ஆவரேஜ் லாஸ். இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்னோட கூட்டிடணும். நம்ம லாஸ்ட்டு 14 பீரியட், அந்த 14 பீரியட் வந்துட்டு நீங்கள் டேஸில் வச்சுருந்தீங்கன்னா 14 டேஸ், அதாவது டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ கேண்டில் இருக்குதோ லாஸ்ட்டு 14 வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அந்த 14ல் வந்துட்டு ஆவரேஜ் கெயின் எவ்வளவு, ஆவரேஜ் லாஸ் எவ்வளவு, இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். அதை வந்து ஒன்றால் கூட்டி அதுக்கப்புறம் 100 இதை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இப்போ ஆவரேஜாக கெயின் வந்து ஒரு 850 வச்சுக்குவோம். ஆவரேஜ் லாஸ் வந்து ஒரு 750. ஒரு ரீசெண்ட் டைமில் 14 பீரியடில் வந்துட்டு நம்ம பார்த்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா இதோட ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்துட்டு 53 அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஆர்எஸ்ஐயை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத இந்த சார்ட்டிங் மூலமாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சார்ட்டிங்கை பற்றி ஃபுல் டெமோ வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், ஒரு ஃபுல் டுட்டோரியலே போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இன்னும் நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இது சார்ட் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக, சார்ட்டோட கண்டிஷனை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளோட கண்டிஷன்ஸை சொன்னோம் அப்படின்னா அதுக்காக சார்ட் வந்து அதாவது எல்லா ஸ்டாக்கும் ஃபில்டர் ஆயிரும். ஓகேவா? இது வந்து RSI 14, இந்த லேட்டஸ்ட் RSI 14 greater than equal to நம்பர் 20, லேட்டஸ்ட் RSI 14 less than நம்பர் 40. இது வந்து லேட்டஸ்ட் வால்யூம் greater than equal to நம்பர் 5 lakhs. ஸோ இது லேட்டஸ்ட் லோ less than 1 month ago low, லேட்டஸ்ட் பை ஆர்டர் குவான்டிட்டி greater than லேட்டஸ்ட் செல் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த கமாண்டுக்கு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா நிஃப்டி 200 அதில் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த கமாண்டெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த கமாண்ட் வந்துட்டு லேட்டஸ்ட் RSI 14 greater than equal to நம்பர் 20 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் RSI வேல்யூவோட 30 இந்த லைன், இது வந்து 70 லைன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்னா greater than or equal to 20 போட்டிருக்கோம். அதாவது 20க்கு மேலே உள்ளதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் உள்ளது எல்லாமே வரும். அப்புறம் இன்னொன்று என்ன போட்டிருக்கோம்னா லேட்டஸ்ட் RSI less than நம்பர் 40 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ 40க்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து கவர் ஆகி வந்துடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 40 அந்த ரேஞ்சில் உள்ள RSI வேல்யூ உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அது போக இந்த லேட்டஸ்ட் வால்யூம் வந்து greater than equal to நம்பர் 5 lakhs அப்படின்றத ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ட்ரேடிங் வால்யூம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 5 lakhs மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்றதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ட்ரேடிங் வால்யூமை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த லேட்டஸ்ட் லோ less than 1 month ago low அது வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 1 monthக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ அது வந்து கிராஜுவலாக வளர்ந்து திருப்பியும் வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு நமக்கு வந்து ட்ராப்பில் வந்து நின்றுருக்கும். ஸோ நல்ல ஸ்டாக்கு தான், அது திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக திருப்பி ட்ராப் ஆகி கீழே நின்றுருக்கும். அகைன் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டில் நின்றுட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்காக நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லேட்டஸ்ட் பை ஆர்டர் குவான்டிட்டி greater than லேட்டஸ்ட் செல் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸோ பையிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லேட்டஸ்ட் பை ஆர்டர் குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதையும் சேர்த்து நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஓவரால் இந்த 5 கமாண்டையும் பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஃபில்டரான ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஹோல்டு பண்ணுறதுக்கு, ஏதோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன
பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணணும். ஸோ எடுத்தோன்னே இந்த இதில் வர லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டும் நம்ம போயிட்டு நேரடியாகவும் ஸ்டாக்கில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து கிராஃபில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டாடா ஸ்டீல் பார்த்தீங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 21 போட்டிருக்கு. ஸோ 30 மினிட் அரை மணி நேரத்துக்கு வச்சுருக்கோம். அரை மணி நேரம் வச்சதில் 21 இருக்குது. ஓகேவா? ஏன்னா அடுத்து க்ரோத் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது நல்லா இதோட ஃபண்டமெண்டல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் நல்லா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஸோ 111 இருந்து ஒரு 120 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கமெண்டை தான் போட்டிருக்கோம். இந்த கமெண்டை போட்டோன்னே இது வந்துச்சு. இந்த கமெண்டெல்லாம் எப்படி இதில் போடணுன்றதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டு இதில் நீங்கள் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு நான் இந்த லிங்க்கை நான் கீழே போடுறேன். இந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாகவும் நீங்கள் உங்களோட குரோமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். இது வந்து என்னென்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு அந்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் டெய்லி வந்துட்டு அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா?